முக்கிய செய்தி. நாடாளுமன்ற தொகுதி மறுவரை குறித்த உள்துறை அமித்ஷா பேச்சுக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், முழு விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கடந்த 26ஆம் தேதி கோவை பீளமேடு பகுதியில் பாஜக மாநகர் மாவட்ட அலுவலக திறப்பு விழாவானது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை வகித்து கொடியேற்றி பசுவுக்கு உணவளித்து அங்கு பாஜக தொண்டர்களிடையே உரையாற்றியிருந்தார். அப்போது அவர் பேசிய போது தமிழகத்தில் மறுவரையில் ஒரு தொகுதி கூட குறையாது என அவர் தெரிவித்திருந்தார். அவருடைய இந்த உரையை குறித்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தற்போது ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து தன்னுடைய எக்ஸ் பதிவில் அவர் வெளியிட்டிருப்பதாவது: தொகுதி மறுவரையின் போது தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்க பாஜக மத்திய அரசு அனுமதிக்காது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது நம்ப தகுந்ததல்ல எனவும், மத்திய உள்துறை அமைச்சரின் பேச்சை பார்க்கும்போது குழப்பமாக உள்ளதாகவும், கர்நாடகா மற்றும் தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் ஆந்திரா ஆகிய தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கும் தீங்கிழைக்கும் நோக்கம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவும் அந்த எக்ஸல பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். வரி பகிர்வு, ஜிஎஸ்டி மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணம், புதிய கல்விக் கொள்கை மற்றும் யுஜிசியினுடைய விதிமுறைகளில் திருத்தம் உள்ளிட்ட மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் மாநிலத்தை தண்டிக்கும் தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் உள்ளதாக அவர் தெளிவாக அதில் புரிகிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். தேசிய அளவில் பாஜக செய்யக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக தென் மாநிலங்கள் தொடர்ந்து குரல் எழுப்புவதை தடுக்க நாடாளுமன்றத்தில் அவர்களின் குரலை மேலும் பலவீனப்படுத்தவும் தீங்கிழைக்கும் நோக்கத்துடனும் மத்திய பாஜக அரசு இப்போது தொகுதி மறுவரையறையை என்ற புதிய ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் அந்த எக்ஸல பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணம் மத்திய அரசுக்கு இருந்தால் மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில் தொகுதிகளை மறுபகிர்வு செய்ய வேண்டுமா அல்லது தற்போதைய மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் விகிதத்தில் செய்ய வேண்டுமா என்ற முக்கிய கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு அநீதியை ஏற்படுத்தவில்லை என்றால் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக பயன்படுத்த வேண்டும் எனவும், இல்லையெனில் மக்கள் தொகை அளவுகோலை கைவிட்டுவிட்டு தற்போதைய மக்கள் தொகை தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை விகிதாச்சார அடிப்படையில் அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் அந்த எக்ஸல பதிவில் கோரிக்கையையும் விடுத்திருக்கிறார். கர்நாடக பாஜக தலைவர்கள் தெருக்கண்டைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாகவும், ஒருவர் மீது ஒருவர் சேற்றை வாரி இறைக்கின்றனர். இத்தகைய சூழலில் அனைத்து கன்னடர்களும் சாதி, மதம், கட்சி வேறுபாடுகளை மறந்து மத்திய அரசால் மாநிலத்திற்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் எனவும் அவர் அந்த பதிவின் வாயிலாக கன்னடர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். அநீதிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த தென் மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், வரும் நாட்களில் அநீதியை எதிர்கொள்ளும் அனைத்து மாநிலங்களிலும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தன்னுடைய எக்ஸல பதிவின் வாயிலாக அறிவுறுத்தியிருக்கிறார். இதில் மத்திய அமைச்சர்களுடைய பேச்சுக்கும் மத்திய அரசின் அந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி வரையறைக்கும் கண்டித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அவர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தெலுங்கானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகராவினுடைய மகனான KT ராமாராவ் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்து பதிவிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.